அரசு சேவையில் சம்பள கட்டமைப்பை திருத்தியமைப்பதன் மூலம் சம்பள திருத்தத்தை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. அதன்படியாக இன்றைய தினம் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதியின் கூற்றின் அமைவாக அரசு சேவையில் குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபாய் 15,750 ரூபாயினால் அதிகரித்து ரூபாய் 24,250 இருந்து 40,000 உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்றும் அடிப்படை குறைந்தபட்ச சம்பளத்திற்கு ரூபாய் 8,250 நிகர அதிகரிப்பு முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் நீதித்துறை சேவைகள், மாவட்ட நிறுவனங்கள், சட்டப்பூர்வ சபைகள், பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளின் சம்பளமும் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறைந்தபட்ச சம்பளத்தை 15,750 ரூபாயாக அதிகரிப்பதோடு வருடாந்த சம்பள உயர்வின் மதிப்பு 80% அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி குறைந்தபட்ச வருடாந்திர சம்பள உயர்வு ரூபாய் 250, ரூபாய் 450 ரூபாய் 500 சம்பள உயர்வு ரூபாய் 900 உயர்த்தப்படும் எனவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்விற்கான மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 325 பில்லியனாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இந்த சம்பள உயர்வு பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆரம்ப நிகர சம்பளமான ரூபாய் 5,000 மற்றும் மீதமுள்ள 30% ஏப்ரல் 2025 முதல் செயற்படுத்தப்படும் எனவும் மீதமுள்ள 70% ஜனவரி 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் சமபாகங்களாக வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே 2025 ஆண்டில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வுக்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது.